ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஆர்க் சர்வைவல் விளையாட போகிறோம். போன வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுத்து ஸ்னோ பயம் போய் அங்கே ஸ்பைக்கில் செஞ்சு அங்கே இருக்க டைனோசரெல்லாம் என்ன பண்ணுதுன்னு எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் டைனோசர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்னோ பயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அங்கே அந்த ப்ளூ கலரில் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அங்கே இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போகணும். அதுக்கு நம்ம குட்டி ஆட்டரை கூப்பிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். ஆட்டரை கூப்பிட்டு போட்டில் போக போகிறோம். நம்ம ஸ்னோ பயாமுக்குள்ளே போக முடியாது கைஸ், ஏன்னா நம்மக்கிட்ட கம்மியான ஆர்மர் தான் இருக்குது. சொல்லிக்கிற மாதிரி வெப்பன்ஸும் இல்லை, ஒரு ஸ்வாடு கூட கையில் இல்லை. நம்ம போவோம், போய் நம்ம இதை மட்டும் கிறிஸ்டல் தேவைப்படுது ஸ்பை கிளாஸ்ன்னு ஒன்று செய்ய. அதை மட்டும் நம்ம அலேக்காக ஒரு ஓரத்தில் இருக்கும், அதை கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப வந்துடுவோம். இப்போ நான் உங்களுக்கு ஸ்னோ பயம் அவங்க தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் அங்கே போயிட்டு காமிக்கிறேன். கைஸ், ஒரு வழியாக நம்ம ஸ்னோவுக்கு வந்துட்டோம். ஸ்னோக்குள்ளே வந்தோடனே இந்த ஓரத்தில் தான் கிறிஸ்டல் மாதிரி ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. ஆனால் எல்லோ கலரில் ஏதோ கல் தெரியுது. அது வேணால் நம்ம போய் என்னென்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த போட்டை விட்டு கீழே இறங்குனோம்னா நம்மளுக்கு குளிர ஆரம்பிச்சிடும். நம்ம கழுத்தில் குட்டி இருக்காட்டி, அதாவது ஓட்டை இருக்காட்டி ஓரளவுக்கு குளிராது. இருந்தாலும் நம்ம குளிரில் சாகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. நம்ம எந்த ஆபத்தான டைனோசர் வர்றதுக்கு முன்னாடி மெதுவாக இறங்கி போய் இந்த கருப்பு கலர் கல் பாலிஷ் பண்ண மாதிரி இருக்குது, அதுவும் அதுக்கப்புறம் அந்த எல்லோ கலர் கல் கிறிஸ்டலிங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர். இறங்கி நம்ம பத்திரமா போய்க்கலாம். இதுக்குள்ளே மைண்ட் கிராஃப்டில் வர மாதிரி பவுடர் ஸ்னோடு ஏதாச்சும் கொடுத்துட போகிறேன் கைஸ். அப்புறம் நம்ம உள்ளே விழுந்துருவோம். ஓகே கைஸ், இதுதான் கிறிஸ்டல். ஓட்டடா. இது நம்மளால் இந்த மூணையும் வெட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். அப்புறம் நம்ம ஃப்யூச்சரில் ஸ்பை கிளாஸே செய்யக்கூடாத மாதிரி நிறையா இருக்குல்ல. நம்மளுக்கு 3 போதும் ஃப்ரெண்ட்ஸ். கைஸ், ஏதோ ரேர் மஷ்ரூம்னு வந்துச்சு, என்னன்னு தெரியலையே. கைஸ், இங்கே பாருங்க, ரேர் மஷ்ரூம் சாப்பிட முடியுது. சாப்பிட்டேன் கைஸ், சாப்பிட்டேன் அந்த மஷ்ரூமை. சரி, ஓகே, அதில் பெருசாக யூஸ்வலாக போகல. இது ஸ்னோ மெட்டல் ராக்கா கைஸ். இங்கே பாருங்க, அடித்தா நிறைய மெட்டல் அடிக்குது கைஸ். சூப்பர். நம்மளுக்கு மெட்டல் வேணும்னா இங்கே வந்து எடுத்துருக்கலாம் கைஸ். ஏதோ டேஞ்சர் சிம்பிள் காமிக்குது. நம்ம டக்குன்னு போய் போட்டில் ஏறணும் கைஸ். டீரெக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டீரெக்ஸ் டக்குன்னு போட்டில். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பார்த்தீங்கன்னா டீரெக்ஸு, அர்ஜென்ட் டிவிஷன், டயர் உல்ஃப்னு எல்லாம் வந்துட்டாங்க. நம்ம கொஞ்ச நேரம் தான் இத்தனைக்கு இறங்கணும். இந்த சண்டே கொஞ்சம் நேரம் இது பார்த்துட்டு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டயர் உல்ஃபு, அர்ஜென்ட் டிவிஸ், அதுக்கப்புறம் டீரெக்ஸ், சாலி கொத்திரம், அப்புறம் ஏதோ ஒரு மான் ஓடுது பயந்து. சரியான சண்டை. சரி, ஓகே, இது பக்கம் ஓரமாக போயிடலாம். நம்ம வந்த கிறிஸ்டல் எடுத்தாச்சு, கூட இன்னும் கொஞ்சம் மெட்டலும் சேர்த்தியே எடுத்துட்டோம். நம்ம வந்தது வேலை முடிஞ்சுது. அந்த ஸ்மூத்தாக இருக்கிற அந்த ராக் மட்டும் என்னென்னு இந்த குட்டி குட்டி இங்கே இருக்குது கைஸ், போய் பார்த்துடலாம் இது என்னென்னு. டக்குன்னு வெள்ளை கலர் டீரெக்ஸ் சண்டைக்கு வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஹார்ட் அப்படியே டக் 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 டக்குன்னு ஏறிடுச்சு. நம்ம எத்தனோ குட்டி குட்டியாக ஏதோ டைனோசர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கைஸ், பென்குயின் பாருங்கள், பென்குயின் எல்லாம் இருக்குது. முதல்ல நம்ம இது என்னென்னு பார்த்துடலாம். ஸ்னோயி ஆயிலி ராக்கா. இங்கே பாருங்க, அடித்தா ஆயிலெல்லாம் கிடைக்குது. இந்த கேமில் இதெல்லாம் இருக்குது எனக்கு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ஆசை தான். இந்த கேமை நான் 3வது வாட்டி ஃபஸ்ட்டு விளையாடுறேன். 54 மெட்டல் கிடச்சிருக்குது. ஆயில் 22 கிடச்சிருக்குது. ஸ்டோன் ஓரளவுக்கு நல்லா கிடச்சிருக்குது. இதெல்லாம் எடுத்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோடில் உங்களுக்கு தெரியும். இப்போ இதுலேருந்து நம்ம 2 மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, 2 எடுத்தாச்சா.
இப்போ இந்த ஸ்பை கிளாஸ் வச்சுக்கோங்க. ஹோலி ஷிட், லெதர் எடுக்காமல் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது நம்ம வீட்டுக்கு போய் கிராஃப்ட் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே கிடைக்குமே இந்த லெதர், இந்த பென்குயின் கைஸ் போட்டுரு. ஃபியூட்டர்ன்ஸ் எல்லாம் போட வேண்டியதாக போயிடுச்சு. ஆர்கானிக் பார்லிமரா ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஆர்கானிக் பார்லிமல் ப்ரைம் பிட் கிடைக்குது இந்த பென்குயின்ஸ் ஒன்றா. சூப்பர். குட்டி குட்டியாக இருக்க வரைக்கும் பார்ப்போம். கிட்டவா. ஓகே, நம்ம ஒரே ஷாட்டில் கொள்வது தான் நல்லது. அப்படி ஒரு நம்ம லேட்டாக கொண்டோம்னா அதுக்கப்புறம் மற்ற இதுங்களும் ஓடிடும்னு நினைக்கிறேன். எனக்கு கன்ஃபார்மாக தெரில. நான் போன வாட்டி விளாண்ட 2 இங்கேருந்து குதிச்சதில் ஆயி கைஸ், அது போக்கிமான் வீட்டில் அந்த ஆயி இங்கே வந்துருச்சு. ஓகே நம்மளுக்கு வேணுங்கிற ஹைட் எடுத்தாச்சு. போய் கிளாஸை கிராஃப்ட் பண்ணிக்கலாம். கிராஃப்ட் பண்ணிட்டு அந்த டீரெக்ஸ் எந்த லெவல்னுங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்பை கிளாஸ் எடுத்துகிட்டு இப்படி அமுத்துனா ஜூம் ஆகுது. சூப்பர். இதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆயில் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அந்த டீரெக்ஸ் கிட்ட போயிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் கைஸ். அந்த ரெக்ஸ் இங்கே தான் இருக்குது. நம்ம போட்லேருந்து கீழே இறங்கி இதை எடுத்து கைஸ் லெவல் 20 தான். அதுக்கு கீழே சாலி கோத்திரம், அது லெவல் 180ன்னு நினைக்கிறேன். 180 அது இந்த அர்ஜென்ட் டிவிஸ் அந்த கழுகு மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது 85 வா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்தது கிறிஸ்டலாக தான். அதை எடுத்தாச்சு. உன்னை வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிஞ்சது தானே நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி மட்டும் நினைக்காதீங்க. இந்த வீடியோட ஸ்டார்டிங்கே இது தான். இப்போ இதை வச்சு தான் நம்ம ஒரு பறக்கிற டைனோசரை டேம் பண்ண போகிறோம். அது பேர் வந்து பெட்ரோடான்னு ஏதோ வருது ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் இப்போ நம்ம போய் டேம் பண்ண போகிறோம். நம்ம வீட்டுக்கு கடலோரமாக போய் வீட்டுக்கு போனோம்னா அங்கே க்ரீனு ட்ரைக்கு, அப்புறம் நம்ம குட்டி கழுத்துலேயே தான் இருக்கான். பேராசர், லைட்ஸ்டோ, டிலோ இருப்பான். பெப்பா, உங்களுக்கு பெப்பா யாருன்னு தெரியாதுல்ல, வீட்டுக்கு போய் பெப்பா யாருன்னு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம அங்கே கலெக்ட் பண்ணிட்டு வந்த எல்லா ரிசோர்ஸையும் நம்ம வீட்டுக்குள்ளே பத்திரமா கொண்டு போய் வச்சுட்டு ஒரு நல்ல லெவல் பெட்ரோடானை தேடி போய் அதை பிடிச்சி அதுக்கு ஒரு நல்ல பேராக யோசித்து மூளையை கசக்கி அதுக்கு ஒரு பேரை வைக்க போகிறோம். அதுவும் முன்னாடி இதுக்குள்ளே நம்ம மெட்டில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா நான் ஆஃப்லைன் வந்து எல்லாத்தையும் உருக்கிக்கிறேன் மெட்டில். இதுக்குள்ளே மெட்டில் வச்சாச்சு. நம்ம ரிசோர்ஸ் திறந்து இந்த ஆர்கானிக் பார்லிமரோ ஏதோ இருக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது ரொம்ப வேகமாக கெட்டு போகுது. அப்புறம் அந்த ப்ரைமீட் அது அதோட வேகமாக கெட்டு போகுது. போங்க, எல்லாம் ரொம்ப ஸ்பீடாக கெட்டு போயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த பெட்ரோலை ட்ரெயின் பண்ணுறதுக்கு கறி வேணும். நம்மக்கிட்ட ஒரு 12 கறி இருக்குது. இது போதுமான்னு கேட்டிங்கன்னா போகாது. அதை நாக் அவுட் பண்ணுறதுக்கும் நம்மக்கிட்ட ஆரோஸ் இல்லை. இதில் ஏதாச்சும் சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வெரி கலெக்ட் பண்ணிட்டு ஒரு 10,000 செஞ்சுட்டு உங்கள்கிட்ட திரும்ப வரேன். ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் கிராஃப்ட் பண்ணியாச்சு. அதுக்கு கொஞ்சோண்டு ஃபுட் எடுத்தாச்சு. நம்ம போய் நம்மளோட குட்டியை கீழே போட்டுடலாம். குட்டி பத்திரமா உட்காந்துக்கிட்டோம். ஓகே, பெப்பா யாருன்னு தெரியாதவங்களுக்கு இவன் தான் பெப்பா பி பண்ணி. உனக்கு பண்ணின்னு கூப்பிட்டா கோவம் வர்றதுனால பண்ணி நீ கண்ணு முன்னாடி கூப்பிட வேணாம். ஹாய் பெப்பா. கைஸ், நீங்கள் நம்புவீங்க இல்லையான்னு தெரில, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உண்மையாலுமே பேசிகிட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம ட்ரைக் லெவலுக்கு வைக்கிறான். அவனுக்கு ஒரு லெவலாக இருக்குது. அதை நம்ம ஹெல்த்துக்கு கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு 300 ஹெல்த் இருக்குது. ஓ மை காட். சரி ஓகே, இப்போ நம்ம போய் பெட்ரோடான் அந்த டைனோசரை தேடலாம்.
அந்த நல்ல லெவலில் கிடச்சவங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ் நான் ஒரு அரை மணி நேரமாக தேடி பார்த்துருப்பேன். எனக்கு ஒரு 100க்கு மேலே எதுவுமே சிக்கலை. ஆனால் இங்கே ஒரு பெட்டரான் லெவல் 60 இருக்குது. அந்த பெட்டரானே நான் டேம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காமிக்க விட மாட்டேங்குது. இதே டேம் பண்ணிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா லெவல் 60 ஃபீமேல். கீழே இருந்துச்சுன்னா டேம் பண்ணுவோம், இல்லைன்னா வேறு ஏதாச்சும் பெட்டரான் கிடைக்குதான்னு பார்த்தா அதை பாருங்கள். அந்த கரையிலேருந்து ஒன்று இப்போ தான் எந்திரிக்குது. லேண்ட் ஆகுதா? எஸ், லேண்ட் ஆகுது. அது வந்து ஒரு 65 அந்த மாதிரி தான் பிடிச்சிடலாம். சீக்கிரம் அது ஐயோ. ஓகே, லெவல் 25 தான் கைஸ். இது நம்மளுக்கு வேணாம். ஏன் எனக்கு மட்டும் இது நடக்குது? பார்த்த ஒரு படம் பறந்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது என்னது? சரி, இப்போ தான் கீழே இறங்கி அதையும் மிஸ் பண்ணிட்டோம் கைஸ். கீழே இறங்கும் போதே வந்து பிடிச்சோம்னா இது வேறு ஏதோ பரவாயில்ல, இது நம்மளுக்கு தேவையில்லாது. பார்த்த ஒரே ஒரு ஹை லெவல் பெட்ரான பறந்து போயிடுச்சு. அவன் அங்கே தான் பறந்துட்டுருக்குது அந்த பெட்ரா. அது ஒரு கேர்ள். ஓகே, அது கீழே இறங்கினோடனே கன்ஃபார்மாக நம்ம போய் போலா வச்சு அது கால்லே அடித்து மண்டையில் ஒரு ஆரோ விட்டு பிடிச்சிடலாம். ஓகே, அதுக்கு ஸ்டாமினா கம்மியாச்சுன்னு நினைக்கிறேன். கீழே இறங்குது கைஸ். இது என்ன கைஸ், கல்லுக்கு அந்த பக்கம் இறங்கிடுச்சு. சூப்பர். டிலோஃபோசாரஸ் இருக்குது. சுற்றி காலில் போடுறா. போட்டேன். ஓகே, இப்போ நம்ம இந்த ஆரோ எடுத்து கரெக்டாக ஒரு ஹெட்ஷாட் மயங்கிச்சா. மயங்கலாம், இன்னொன்று வைக்கலாம் கைஸ். ஐயோ, அப்புறம் மயங்கிடுச்சு. இப்போ இது மயங்கி இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே அந்த டிலோஃபோசாரஸை கொண்டு அதுக்கிட்டேருந்து கொஞ்சோட கறி எடுத்துகிட்டு வந்துடலாம். டிலோப்போ லெவல் 40 தான். ஈஸியாக பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் நாக் பேக் பண்ணுறாட்டி பண்ணாச்சு. ஒரு 2 கறியாக ஸ்குட்ரா கைஸ். அவன் கறியே பிடிச்சல கைஸ். யார் கைஸ் அவன் கொஞ்சம் நேரம் கறி கொடுத்துருக்கலாமே. சரி, இப்போ இதுக்கு பிரச்சனை என்னென்னா, இதுக்கு அன்கான்ஷியஸ் லெவல் வந்து ரொம்ப சீக்கிரமாக கம்மியாகும். நம்ம டக்குன்னு இதை திறந்து மொமெண்டம் ஸ்பீடு 100% இருக்குது. ஸ்டாமினா 480 இருக்குது. சரி, ஓகே, நம்ம கொடுத்துடலாம். முதல்ல கொஞ்சோண்டு பயோடாக்சின், பாதி பயோடாக்சின் ஒன்று கொடுத்துட்டு இதுலேருந்து ஒரு 9 மட்டும் 4 மட்டும் இப்போதைக்கு விட்டு விடலாம். ஓகே, நம்ம பக்கத்தில் ஏதாச்சும் டோடோ சின்ன அனிமல் இருந்தால் அதை போய் அடித்து அதுக்கிட்டேருந்து மீட் கடன் வாங்கிட்டு மட்டும் வந்துடலாம் கைஸ். நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் அதுக்கு ஃபுட்டு வைக்கும் போது. கைஸ், ஓரளவுக்கு கறி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து 17 மீட் எடுத்துகிட்டு வந்துட்டோம் பக்கத்தில் இருக்க டோடோ கிட்ட வந்து. இப்போ அந்த 17 மீட்டையும் கொடுத்து கைஸ், இது இப்போதைக்கு டேம் ஆகாது. கன்ஃபார்மாக இப்போ டேம் ஆகாது. நம்ம வந்து 50 கொடுத்தா தான் டேம் ஆகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுல கைஸ். இதை டேம் பண்ணுறது ஒன்று தான், பண்ணாதது ஒன்று தான். நம்ம போய் இன்னும் கொஞ்சம் மீட் கிடைக்குதான்னு எடுத்துகிட்டு வந்து டேம் ஆகி முடியாதா இல்லை கொல்றமான்னு மட்டும் காமிக்கிறேன் உங்ககிட்ட. ஃப்ரெண்ட்ஸ், இல்லாமல் இந்த பெட்டடானுக்கு வந்து ஒரு வழியாக 50 கறி போட்டாச்சு. ஒரு பைட்டுக்கு 5 எடுக்குது. அதனால் நான் வந்து எதுக்கு சேஃப்டிக்கு இருக்கட்டுமேனு 50 இடத்துல போட்டுட்டேன்.
இப்போ நம்ம வந்து இது மயக்கத்துலேருந்து எந்திரிக்காமல் பார்த்துக்கிட்டா போதும். நம்மளுக்கு இந்த டைமில் ஒரு லெவலப் வந்துருக்குது. அந்த லெவலப்பை வந்து மூமெண்ட் ஸ்பீட் அதுக்கு போட்டு லெவல் 27 என்னெல்லாம் அன்லாக் ஆகிருக்குன்னு போய் செக் பண்ணலாம். என்ன இருக்குதுன்னு போகலாம். 27 ஸ்டோன் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. நம்மளுக்கு இப்போதைக்கு அது எதுவும் தேவையில்லை. நம்ம வந்து இருக்கிற 18 என்கிராம்ஸை வச்சு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக அன்லாக் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரிசர்வேஷன் பின்னுங்கிறது யூஸ்ஃபுல்லுன்னு நிறைய பேர் சொன்னாங்க என்கிட்ட. ப்ரிசர்வேஷன் பின்னும் இப்போது ராப்டர் ஸ்டாட்டில் அன்லாக் பண்ணலாமா என்னென்னு தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் அடுத்தது சவுத் கேவ் ரன் பண்ணுவோம். சவுத் கேவ் ரன்னுக்கு அப்புறமா டயர்வல்ஃப் பிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் ராப்டர் யூஸ் பண்ணுவோமான்னு தெரியல எனக்கு. அதனால் நான் ராப்டர் சேடில் எடுக்க போகிறதில்ல, இப்போ எடுக்க போகிறதில்ல. ஆனால் அடுத்த பாட்டில் எடுப்பேன். இந்த மேலே போய் அது பேர் என்ன, ஸ்பார்க் பவுடரா, அதை அன்லாக் பண்ணிக்கலாம். அது நிறையா விஷயத்துக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் சிமெண்டிங் கிளே அதை அன்லாக் பண்ணோம். நம்ம ட்ரம் அன்லாக் பண்ணிக்கலாமா, டான்ஸ் ஆடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக கன் பவுடர். ஓகே கைஸ், இப்போ இது பாதி கேமான பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ், அரை மணி நேரம் வெயிட் பண்ணி 26% தான் கைஸ் டேம் ஆகிருக்குது. எனக்கு தெரிஞ்சது அடுத்த வீட்டில் தான் டேம் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இதோட சேடில் எந்த லெவலில் அன்லாக் ஆகுதுன்னு நம்ம போய் செக் பண்ணலாம். இது பேர் என்ன, பெட்ரடான்னு நினைக்கிறேன். இங்கே போயிட்டு சேடல்னு போவோம். ரைட் சேடல், ராப்டர் சேடல், ஈக்வஸ் சேடல், இது ஃபுல்லாக சேடல், ஸ்டிகோ, கேலிமியமஸ், ராமத். கைஸ், சேடல் நம்மளுக்கு இன்னும் வரவே இல்லை. இத்தனை நேரம் கஷ்டப்படுறது வேஸ்ட்டாக போயிடும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளால் முடிஞ்சது பண்ணுவோம். சரி கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா என்னென்னு எனக்கு தெரியல. இது டேமாக இருக்குது, இத்தனை நேரம் ஆகுது. அடுத்த வீடியோ ஸ்டார்டிங்கில் எனக்கு தெரிஞ்சு இது டேம் ஆகிரும். சரி ஓகே கைஸ், இது எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக நான் டேம் பண்ண தான் போகிறேன். இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, சிரிக்கிறீங்க, ஆனால் லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.